சேவலே, நீ சேவல பாத்திருக்கியா? தங்கச்சி நீ பாத்திருக்கியாமா? ஓ பாத்துக்கனே. எங்க தெரியுமா? அப்பா கூட சிக்கன் வாங்காம கூண்டுல அடிச்சு வச்சிருக்காங்க. அப்ப பாத்துக்கனே. சேவலுக்காக ஒரு பாட்டை பாடிடுவோமா? பாடிடுவோமே. கொக்கர கொக்கரக்கோ சேவல் கொக்கரக்கோ இது சேவல் கொக்கரலே கொக்கரக்கோ. ஆமா சொல்லுவாங்க. சரி சரி ஏந்தாச்சு. அடுத்தது என்ன? ஆமா அடுத்தது என்ன? வேற என்ன? குளியல் தான் சொல்றேன் கேளு. சனி டாக்டர்னு சொன்னது யாரு? சரியா சொன்னீங்க. அந்த காலத்துல வாரத்துக்கு ஒரு முறை எண்ணெய் வச்சு சீலக்காய் வச்சு குடிச்சா உடம்புக்கு குளிர்ச்சி முடி வளரும் சொன்னா யாரு கேக்குறாங்க? யாரு கேக்குறாங்க? அதுதான் எல்லாரும் போடுறாங்க. இப்பதான் நல்லா வாசனையான விதவிதமான ஷாம்பு வந்திருக்கேன். அதுதான் எல்லாரும் போடுறாங்க. ஆமா லவர இந்த ஷாம்பு போட்டா முடி வளரும், அந்த ஷாம்பு போட்டா முடி வளரும், விளம்பரம் பண்ணி காட்டுறாங்க. தரமான பொருளுக்கு எதுக்குப்பா விளம்பரம்? விளம்பரத்தை பார்த்து நம்ம ஏமாறக்கூடாது. ஏமாறும் மாட்டோம். ஆமா ஏமாறாது, ஏமாறும் மாட்டோம். உங்களை என்ன புரியல அந்த காலம். ஆமா ஆமா காலம். விதவிதமான ஷாம்பு போடுவது இந்த காலம். ஆமாம் இந்த காலம். வெள்ளை அடிப்பது அந்த காலம். ஆமாம் அந்த காலம். தலைமுடியில் வண்ணம் அடிப்பது இந்த காலம். ஆமாம் இந்த காலம். உணவே மறந்து இருந்தது அந்த காலம். உணவே நொண்டு நூடுசானது இந்த காலம். உணவு உணவு மருந்தே உணவே. அப்போ மருந்தே உணவே மருந்தே. இப்போ சரியா சொன்னீங்கண்ணா. பழங்கால உணவே சிறந்தது. கம்பந்து மோரல் கூழ் சோலை அச்சமலகா பக்கத்திலே பழங்கு வாசம். வேற குடும்பம் தான். குடும்பம் அந்த காலத்துல கூட்டு குடும்பமா சேர்ந்து அப்பா அம்மா சித்தி சித்தப்பா சந்தோஷமா இருந்தாங்க. சந்தோஷமா இருந்தாங்க. அது மட்டுமா ஒருவருக்கு ஒருவர் ஒத்தாசையாக ஆறுதலாகவும் இருந்தாங்க. இப்போலாம் எல்லாரும் ஸ்ட்ரெஸ்ஸே சொல்றாங்க. ட்ரெஸ்னா துணிதானே. அடக்கடவுளே அது ட்ரெஸ் இல்லடா. ட்ரெஸ்னா மன அழுத்தம் அர்த்தம். அப்போலாம் வீடு எப்படி இருந்தது தெரியுமா? ஆயிரம் ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் போது ஆலமரத்து வீடு. அடுத்தது
தூங்கி தங்குங்களா? ஓடி ஆடி விளையாடுங்க, அது உடம்புக்கு நல்லது. அதை விட்டுட்டு செல்போன் கம்ப்யூட்டரு கேம் ஆடுங்க, புத்தியே வீணாயிடும். இப்படிப்பட்ட சமுதாயத்தை எப்படின்னா சரி செய்யறது? விவசாயத்தை மேம்படுத்துவோம், சுத்தம் சோறு போடும். அப்படின்னா சுகராரம் தான் குழம்பா ஊற்றும். ஆமாம், சுகரம் கூட்டு பொரியல் ரசம் எல்லாமே ஊற்றும். சொல்றத கேளுமா, இந்தாவே வல்லார் சாக்குவோம். வல்லார் சாக்குனா மட்டும் போதுமா? நல்லாரிசி யாராக்குறது? அது நம்ம அவஸ்தா பள்ளி மானியாங்க நம்ம கையில தான் இருக்கிறது. சரி, எல்லாரையும் வாழ்த்திடுவோமா? அனைவருக்கும் நோய் நொடி இல்லாமல் வளர்க ஊராண்ட மன்ன தொகை போலே உலகாண்ட புலவ தமிழ் போலே 100 ஆண்டு காலம் வாழ